ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் 4 பார்க்க போறோம். இந்த கிளாஸ் 4ல வந்து நான் என்னென்ன டாபிக் கவர் பண்றேன்னா, ஆன்போர்டிங் ப்ராசஸ் அண்ட் நியூ நியூ யூசர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஏடி டிஃபால்ட் குரூப்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளைனிங் ஹவ் டொமைன் யூசர் கேன் ஏபிள் டூ லாகின் டூ த டொமைன் கம்ப்யூட்டர்ஸ். டொமைன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஏடில ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து எப்படி வந்து டொமைன் யூசரால லாகின் பண்ண முடியும் டொமைன் கம்ப்யூட்டர்ஸ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதுக்கு வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் அதில வந்து நான் சொல்லிடுறேன். அத தான் பேக்கிரவுண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போறோம்னா, ஆன்போர்டிங் ப்ராசஸ் அண்ட் நியூ யூசர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ, இந்த நியூ யூசர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சொல்லிட்டு நியூ அக்கவுண்ட்ன்னு சொல்லுவாங்க. இல்ல நியூ அக்கவுண்ட் கிரியேஷன் சொல்லுவாங்க. இல்லாட்டி நியூ யூசர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ, இதுக்கும் இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ்க்கும் சில லிங்க் இருக்கு. இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய கார்ப்பரேட் லெவல்ல ஒரு ஹெச்ஆர் வந்து ஒரு யூசர வந்து ஒரு எம்ப்ளாய வந்து இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண பிறகு, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஐடிக்கு அனுப்புவாங்க. ஏன் ஐடிக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அவங்களோட அக்கவுண்ட் வந்து ஏடில கிரியேட் பண்றதுக்காக. ஸோ ஏடில எப்ப நீங்க அந்த அக்கவுண்ட்ட கிரியேட் பண்றீங்களோ, அப்ப தான் வந்து அந்த புது யூசர் வந்து புது எம்ப்ளாயி வந்து உங்க கம்பெனில ஜாயின் பண்ணும்போது, நீங்க குடுக்குற கம்ப்யூட்டர்ல வந்து அவங்க அந்த யூசர் நேம் லாகின் வச்சு, அந்த ஏடியோட யூசர் நேம் லாகின் வச்சு அவங்க லாகின் பண்ணி, அவங்க ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ, அதுக்கு தான் நான் வந்து இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ் அண்ட் நியூ யூசர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் சொல்லிட்டு ஒரே சிங்கிள் லைனா போட்டிருக்கேன். ஸோ, ஆன்போர்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் முன்னாடி எக்ஸ்ப்ளைன் பண்ண மாரி தான் ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்ற ப்ராசஸ் தான் ஆன்போர்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ, இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி மெயில் ஸ்ட்ரக்சர் இருக்கும்னா, நான் வந்து ஒரு ஹெச்ஆர் வந்து எப்படி மெயில் அனுப்புவாங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் லெவல்ல. ஸோ, ஃப்ரம் வந்து ஹெச்ஆர்லேருந்து வரும். டூ வந்து சிஸ்டம் சீனியர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஜூனியர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இல்ல ஐடி சப்போர்ட் இருந்தாங்கன்னா வந்து ஐடி சப்போர்ட்டுக்கு, இல்லாட்டி எல்டிப்ஸ்க்கு அவங்களுக்கு தான்னா 2ல வந்து அவங்க வந்து அந்த அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சிசி வந்து உங்களோட சிஐஓக்கும், அதுக்கடுத்து வந்து ஐடி மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு சிசி வச்சுருவாங்க. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நியூ ஜாயினர் ஃபார் த ஐடி சப்போர்ட். இந்த இமெயில் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஒரு ஆன்போர்டிங்கோட ப்ராசஸ் இமெயில் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இந்த ஸ்ட்ரக்சர போட்டிருக்கேன். ஸோ நியூ ஜாயினர் ஃபார் த ஐடி சப்போர்ட் பொசிஷன். அ நியூ ஜாயினர் வந்து ஐடி சப்போர்ட் பொசிஷனுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, "ஹை ஐடி டீம், தேர் இஸ் அன் 2 ஆன்போர்டிங் ஃபார் த ஐடி சப்போர்ட். ப்ளீஸ் அரேஞ்ச் தி லேப்டாப் அண்ட் அதர் ஐடி ரிலேட்டட் திங்ஸ் டு ஸ்டார்ட் தயர் ஒர்க் ஆன் த டேட். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஆர் மென்ஷன்ட் பிலோ." ஓகேவா? ஸோ இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலா இப்படித்தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ டேட்ட குடுத்துருவாங்க. இந்த டேட்லேருந்து இந்த 2 எம்ப்ளாயி ஆன்போர்டிங் எம்ப்ளாயி, 2 நியூ ஆன்போர்டிங் எம்ப்ளாயி வந்து நம்ம கம்பெனில வந்து பயணிக்க போறாங்க. இந்த ஆன்போர்டிங்கிறது வந்து பயணம். அது தமிழ் அர்த்தம். பயணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இந்த மெயிலோட கன்டென்ட் வந்து நமக்கு புரியுது. இப்படிதான் அவரோட ஸ்ட்ரக்சரும் இருக்கும். ஆன்போர்டிங் ப்ராசஸோட ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அதனால தான் நான் ஆன்போர்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்ட்டேன். எப்பலாம் ஆன்போர்டிங் ப்ராசஸ் வருதோ, அப்பலாம் வந்து நீங்க ஒரு நியூ அக்கவுண்ட் கிரியேட் பண்ண போறீங்க ஏடில அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து 2 எம்ப்ளாயி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கீழ குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து கார்த்திக் ராஜ் வந்து சுந்தர் ராஜ் அப்படின்னு கார்த்திக் ராஜா, இன்னொன்னு வந்து சுந்தர் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். டிஸ்ப்ளே நேம் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும், எந்த பொசிஷன்ல அவங்க ஒர்க் பண்ண போறாங்க, அவங்களோட லைன் மேனேஜர், அவங்களோட கான்டாக்ட் நம்பர், ஜாயினிங் டேட் ஓகேவா? ஸோ இதான் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர வச்சே நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஏடில வந்து எப்படி கிரியேட் பண்றது? அதில என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த அந்த ஆப்ஷன் ஏடில யூசர் கிரியேட் பண்றதுக்கு வந்து சில ஆப்ஷன்லாம் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீட்டெயில்ஸா பார்ப்போம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் யூசர் வந்து கார்த்திக் ராஜ். ஓகேவா? அவங்க டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பொசிஷன் வந்து ஐடி சப்போர்ட் இன்ஜினியர். மேனேஜர் வந்து மூர்த்தி. ஸோ நம்ம ஏடில போயிடலாம். ஏடில போயிட்டு நம்ம யூசர் கிரியேட் பண்ண போறோம். ஏடில யூசர் கிரியேட் பண்ணணும்னா, நீங்க சர்வர் மேனேஜர் போயிட்டு, அ அதில வந்து டூல்ஸ் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்ன்னு போனீங்கன்னா, நீங்க வந்து அந்த யூசர கிரியேட் பண்றதுக்காக அந்த ஆப்ஷன் வந்து அங்க அவைலபிளா இருக்கும். டூல்ஸ்ல போயிட்டு நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதான் நம்மோட
ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸோட ஸ்க்ரீனு. அது கீழ பார்த்தீங்கன்னா, இங்க டொமைன் நேம் குடுத்துருக்கேன். itlearningresource.comங்கிறது வந்து நம்ம டொமைன் நேம். இந்த டொமைன் நேம்க்கு அண்டர் பார்த்தீங்கன்னா, சம் இன்பில்ட் கண்டெய்னர் இருக்கும். இந்த டிஜே கம்ப்யூட்டர்ஸுங்கும், அடுத்து வந்து ஐடி லேர்னிங் யூசர்ஸ்ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நான் கிரியேட் பண்ணது. மேனுவலா வந்து நான் ஓயூ கிரியேட் பண்ண ஆர்கனைசேஷனல் யூனிட் கிரியேட் பண்ணது. மீதி ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து டிஃபால்ட் கண்டெய்னர், பில்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ், டொமைன் கண்ட்ரோலர்ஸ், அடுத்து வந்து ஃபாரின் செக்யூரிட்டி பிரின்சிபல், அதுக்கு அடுத்து வந்து மேனேஜர் சர்வீஸ் அக்கவுண்ட் யூசர்ஸ். இதெல்லாம் வந்து டிஃபால்ட் கண்டெய்னர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இந்த கண்டெய்னர்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் கிளாஸ் போடுறேன். எப்படி கிரியேட் பண்ணுறது கண்டெய்னர், எப்படி ஓயூ கிரியேட் பண்ணுறது, எப்படி ஓயூ செப்பரேட்டாக நான் ஒரு கிளாஸ் போடுறேன் எப்படி ஓயூ கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி ஓயூ கிரியேட் பண்ணுறது, எதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகுது, ஓயூவோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட் கிளாஸ் போடுறேன். அதுக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன விஷயம்னா, ஓயூ வந்து கிரியேட் பண்ணுறது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் வந்து அந்த 2 டைப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? 2 டைப்னா, கிரியேட் பண்ண டைப் சொல்ல, இந்த என்ன பர்ப்பஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஒண்ணு வந்து நீங்க வந்து டொமைனுக்கு அண்டர் வந்து நீங்க ஓயூ கிரியேட் பண்ணலாம். டொமைன் நேம செலக்ட் பண்ணிட்டு, உங்களோட ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, நியூல போயிட்டு, அதுக்கடுத்து வந்து ஆர்கனைசேஷனல் யூனிட்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ, இத நீங்க வந்து உங்க டொமைனுக்கு அண்டர்ல நீங்க வந்து ஒரு கிரியேட் பண்ணலாம். ஸோ, நீங்க ஏற்கனவே ஒரு கண்டெய்னர் வந்து ஓயூ கண்டெய்னர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த கண்டெய்னருக்கு கீழயும் நீங்க ஒரு ஓயூ கிரியேட் பண்ணலாம். ஸோ, இது வந்து நான் கிரியேட் பண்ண ஓயூ. ஓகேவா? அந்த கண்டெய்னர் கீழ எனக்கு வந்து இன்னொரு ஓயூ வேணும்னா, அந்த கண்டெய்னர செலக்ட் பண்ணிட்டு, நான் நியூ போயிட்டு, அதில வந்து ஆர்கனைசேஷனல் யூனிட்ன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த உங்களுக்கு வந்து ஓயூ கிரியேட் ஆயிடும். ஸோ, நான் ஆல்ரெடி வந்து என்னோட டொமைனுக்கு கீழ ஒரு ஓயூ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த ஓயூக்கு கீழ என்னோட சப் ஓயூ கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட இது வந்து பேரண்ட் ஓயூ. அந்த பேரண்ட் ஓயூ கீழ ஒரு சப் ஓயூ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 2 ஓயூ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஓயூ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பீப்பிள் அண்ட் கல்ச்சர்ன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அதுக்காக நான் யூசர் ஆட் பண்றதுக்காக இந்த ஒரு சப் ஓயூ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ, நம்ப இந்த மெயில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மெயில்ல வந்து தெளிவா தெரியுது. என்னன்னா, கார்த்திக் ராஜாங்கிறது வந்து அ ஐடி டிபார்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டிபார்ட்மெண்ட்டு. அவர் வந்து ஐடி சப்போர்ட் அதில வந்து ஜாயின் பண்ண போறார். ஸோ, நம்ப வந்து அதோட டிபார்ட்மெண்ட் உள்ளார டிபார்ட்மெண்ட் ஓயூ செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு, உங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த நெறைய யூசர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கிறதுக்காக இந்த இந்த ரைட் பேனல் வந்து உங்களுக்கு யூசர் கிரியேட் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ, அதில வந்து நீங்க என்ன செய்யுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ போயிருங்க. நியூ போயிட்டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்ட்ட கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட் வரும். ஓகேவா? இது யூசர் கிரியேட் பண்றதுக்காக ஒரு டெம்ப்ளேட். ஸோ, இதில வந்து கார்த்திக் ராஜா. ஸோ, இந்த டிஸ்ப்ளே நேம்னு குடுத்துருந்தாங்கல்ல, ஐடி டிஸ்ப்ளே நேம்ன்ட்டு. ஓகே. நீங்க இந்த 2 இதுவும் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் ஃபில் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கும். ஃபுல் நேம்ங்கிறது வந்து டிஸ்ப்ளே நேம். ஸோ, இந்த யூசர் லாகான் நேம்ங்கிறது வந்து நீங்க அந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து லாகான் நேம் குடுக்க போறீங்க. இந்த லாகான் நேம வச்சு தான் அவங்க வந்து இந்த இந்த லாகான் நேம வச்சு தான் அவங்க வந்து அந்த கம்ப்யூட்டர வந்து லாகின் பண்ண முடியும். அதுக்காக உள்ளது தான் இந்த யூசர் லாகான் நேம். ஸோ, இதில வந்து நான் கே ராஜான்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். ஸோ, நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்குது. நீங்க நீங்க பாஸ்வேர்ட் இல்லாம எம்ப்டி பாஸ்வேர்ட் மட்டும் வச்சுட்டு, நீங்க வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ, நான் இப்ப காட்டுறேன். இப்ப நான் எம்ப்டி பாஸ்வேர்ட் தான் வச்சிருக்கேன். ஸோ, நான் நெக்ஸ்ட் குடுத்தேன்னா, எனக்கு அது போயிடுச்சு. ஃபினிஷ் குடுக்கும்போது எரர் வரும். ஸோ, ஒரு எம்ப்டி பாஸ்வேர்ட மட்டும் வச்சுக்கிட்டு, நீங்க வந்து ஒரு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியாது. இது ஒரு மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு சர்வீஸ் இது. ஓகேவா? பாலிசி. ஸோ, அப்ப அதோடயே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? "த வேல்யூ புரொவைடட் ஃபார் த நியூ பாஸ்வேர்ட் டஸ் நாட் மேட்ச் த லென்த், காம்ப்ளக்சிட்டி ஆர் ஹிஸ்டரி ரிக்வயர்மென்ட் ஆஃப் த டொமைன்." ஸோ, ஆக்சுவலா நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும்னா, ஒரு ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்ட் அதுக்கு இருக்கணும். அப்ப டிஃபால்ட் பாஸ்வேர்ட் குடுத்தா தான் நீங்க ஒரு அக்கவுண்டே கிரியேட் பண்ண முடியும். ஒரு எம்ப்டி பாஸ்வேர்ட் இருந்துச்சுன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களோட வந்து ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. ஸோ, அது கீழ பார்த்தீங்கன்னா, யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் லாக் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது.
ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, எப்ப நீங்க வந்து இந்த அக்கவுண்ட்ட வந்து இந்த கார்த்திக் ராஜுக்கு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுக்குறீங்களோ, அவங்க வந்து லாகின் பண்ணும்போதே என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண சொல்லி காட்டும். ஸோ நான் இத இப்போதைக்கு நான் வந்து இத டிக்லயே வச்சுக்கிறேன். உங்களுக்கு அப்பதான் வந்து அ இது வந்து இந்த இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அது கீழ பார்த்தீங்கன்னா, யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்ட். நான் இப்ப இந்த பாஸ்வேர்ட் இந்த இத கிளிக் பண்ணி ஓகேவா? நான் வந்து செட் பண்ணிட்டேன்னா, வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? நான் இந்த பாஸ்வேர்ட் குடுக்குறேன். பாஸ்வேர்ட குடுத்துட்டு ஸோ இந்த பாஸ்வேர்ட் குடுத்துட்டு நான் வந்து இதில கிளிக் பண்ணும்போது மஸ்ட் சேஞ்ச் நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். ஸோ இத அன்டிக் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ நான் இந்த ஆப்ஷன குடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா, எனக்கு வந்து நான் இப்ப இந்த பாஸ்வேர்ட் குடுத்துருக்கேனே, இந்த பாஸ்வேர்ட் வந்து எனக்கு வந்து சேஞ்சே ஆவாது. ஓகேவா? யூசரால கூட சேஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப இந்த குடுக்குற பாஸ்வேர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆவாது. ஆக்சுவலா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு 2 மந்த்துக்கு வந்து ஒரு பாலிசி இருக்கு. ஆஃப்டர் 2 மந்த் வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ வந்து இந்த ஆப்ஷன் நீங்க குடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆவாது. ஓகேவா? இந்த ஆப்ஷன் வந்து யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, யூசர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எப்ப சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, நான் அந்த எக்ஸ்பைரி டேட் சொன்னேன்னா 2 மந்த் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அது முடிஞ்ச பிறகு தான் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் அட்மினோட சப்போர்ட் இல்லாம அவங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, யூ பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர்ங்கிறது வந்து நான் இப்ப குடுக்கக்கூடிய பாஸ்வேர்ட் வந்து எனக்கு எந்த நேரத்திலயும், எந்த காலத்திலயும் எக்ஸ்பயர் ஆவாது. ஓகேவா? ஸோ இந்த அக்கவுண்ட் இஸ் டிசேபிள்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 ஒரு வேக்காக யூஸ் பண்ணாங்க. அக்கவுண்ட் இஸ் டிசேபிள்ங்கிறது வந்து 2 வேக்காக யூஸ் பண்றாங்க. நான் வந்து அடுத்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இல்லாட்டி இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நான் லாகின் பண்ணும்போதே உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன் குடுத்துடுறேன். யூசர் மஸ்ட் சேஞ்ச் த பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் லாகின் சொல்லிட்டு குடுத்துட்டு நான் வந்து ஃபினிஷ் குடுத்துடுறேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு அக்கவுண்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் வந்து ஜஸ்ட் ஒரு அக்கவுண்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண சொல்லி கேட்குது. நான் ஒரு பேர் குடுத்தேன், டிஸ்ப்ளே நேம் குடுத்தேன். அவங்களுக்கு வந்து ஒரு லாக் ஆன் யூசர் நேம் குடுத்தேன். யூசர் லாக் ஆன் நேம் குடுத்தேன். அதுக்கு அடுத்து வந்து எந்த டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணல. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயில் என்ன இருக்குன்னா, டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்கு, பொசிஷன்ஸ் கேட்டிருக்கு. அடுத்ததோட அவர மேனேஜர் அசைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்கு. ஸோ எப்பொழுதுமே வந்து ஒரு நியூ ஆப்ஜெக்ட்ங்க வந்து நீங்க இப்படி தான் கிரியேட் பண்ண முடியும். ஒரு நியூ ஆப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து அ ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டீங்கன்னா, அதில வந்து உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டுட்டு அந்த அக்கவுண்ட் கிரியேட் ஆயிடும். சில டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டுட்டு அந்த அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ அக்கவுண்ட் கிரியேட் ஆன பிறகு அத வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ் போய்க்கிங்க. இல்ல அப்படின்டா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டீஸ் வந்துரும். ஓகேவா? அந்த கார்த்திக் ராஜாங்கிறது ப்ராப்பர்ட்டீஸ் வந்துரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஆர்கனைசேஷன்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குல்ல. டேப்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த யூசரோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் வந்துரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட். இது வந்து நம்ம என்டர் பண்ணக்கூடியது வந்து ஆட்ரிபியூட் வேல்யூ. ஓகேவா? நான் ஏற்கனவே வந்து கிளாஸ் 3ல சொல்லியிருந்தேன்னு நெனைக்கிறேன். ஆட்ரிபியூட்னா என்ன? ஆட்ரிபியூட் வேல்யூனா என்ன? கிளாஸ்னா என்ன? ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்தா அந்த வீடியோ போய் பாருங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் லென்த் உள்ள வீடியோ தான். ரொம்ப லாங் லென்த்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ இங்க வந்து என்னன்னா, இவரு வந்து ஐடி சப்போர்ட் ஜாப் பொசிஷன், ஐடி சப்போர்ட் இன்ஜினியர். ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆ கம்பெனி வந்து ஐடி லேர்னிங் ரிசோர்ஸ். ஸோ மேனேஜர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் எப்படி செலக்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து சேஞ்ச் குடுத்துருங்க. சேஞ்ச் குடுத்துட்டு, இதில வந்து மூர்த்தின்னு குடுத்தாங்களா, மூர்த்தின்ட்டு டைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செக் நேம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேனேஜர் வந்து ஃபைண்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட்டே அந்த ஏடிய வந்து உங்களுக்கு எடுத்து குடுத்துரும். இந்த சர்ச் கான்டாக்ட்ட வந்து உங்களுக்கு எடுத்து குடுத்துரும். ஸோ அதுக்கு வந்து ஓகே குடுத்துருங்க.
ஓகே கொடுத்த பிறகு அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்து வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டா கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நியூ அக்கவுண்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த யூசருக்கு நான் வந்து என்ன கொடுத்துருந்தேன்னா, யூசர் மஸ்ட் சேஞ்ச் த பாஸ்வேர்ட் ஆன் நெக்ஸ்ட் லாகின் சொல்லிட்டு கொடுத்துருந்தேனே. ஓகேவா? அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அ அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஏடியோட டிஃபால்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேனே. இது வந்து பெண்டிங்கில இருக்கட்டும். அந்த கார்த்திக் ராஜுங்க வந்து எப்போ லாகின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். லாகின் பண்ணும்போது சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக்கையும் பார்த்துருவோம். ஏன்னா இதுக்கும் ரிலேட்டட் இந்த 3மே வந்து ஒரு ஒரு ரிலேட்டடான திங்ஸ். இந்த 3மே வந்து உங்களுக்கு புரிஞ்சா தான் அது வந்து இது பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஆன்போர்டிங் ப்ராசஸ் சொல்லிட்டேன். கார்த்திக் ராஜ்ன்னு ஒரு யூசர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து டிஃபால்ட் குரூப்ஸ் நான் பார்த்துருவோம். சின்னது தான் டிஃபால்ட் குரூப்ஸ்ங்கிறது ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ இங்க நீங்க அ பில்ட் இன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க சில குரூப்ஸ்லாம் இருக்கும். இது இத பார்த்தீங்கன்னா தெரியும். சில குரூப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அ இதில போனீங்கன்னா, இதில வந்து டொமைன் லா செக்யூரிட்டி குரூப்ஸ், லோக்கல் அ டொமைன் லோக்கல்னு சொல்லிட்டு இருக்கும். அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் இங்க வந்து நெறையா இருக்கும். இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து சில பர்மிஷனோட அவங்களே வந்து இந்த குரூப்ப வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்பு, பேக்கப் ஆப்பரேட்டர், அடுத்து வந்து ஈவென்ட் லாக் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்டே வந்து பை டிஃபால்ட்டாவே வந்து இந்த ரிமோட் டெஸ்க்டாப் யூசர்ஸ், ரிமோட் மேனேஜ்மென்ட் யூசர்ஸ்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு சர்டன் பர்மிஷனோட ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பர்மிஷன் வேணுமோ, அந்த அந்த யூசர போயிட்டு இந்த குரூப்ல வந்து மெம்பரா நீங்க ஜாயின் பண்ணா போதும். ஸோ இங்கே யூசர்ஸ்ன்னு இருக்குல்ல, வந்து இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுலயும் சர்டன் குரூப்ஸ் இருக்கும். ஓகேவா? சர்டன் குரூப்ஸ் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க என்டர்பிரைஸ் அட்மினு, என்டர்பிரைஸ் கீ அட்மினு, அதுக்கு அடுத்து வந்து டொமைன் கம்ப்யூட்டர்ஸ்ங்கிற ஒரு குரூப்பு, டொமைன் கண்ட்ரோலர்ஸ்ன்னு ஒரு குரூப், டொமைன் அட்மின்ஸ்ன்னு ஒரு குரூப். ஸோ இந்த டொமைன் அட்மின்ஸும், இந்த டொமைன் யூசர்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த குரூப்பும் வந்து 2மே ஒரு மெயினான குரூப்புங்க. இந்த 2மே வந்து ஒரு மெயினான குரூப். ஸோ இதில நீங்க பில்ட் இன் பார்த்தாலும் அதில டிஃபால்ட் குரூப்ஸ் இருக்கும் மைக்ரோசாஃப்ட்டோடது. யூசர்ஸ் போனாலும் உங்களுக்கு வந்து டிஃபால்ட் குரூப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். அதில மெயின் வந்து இந்த டொமைன் அட்மின்ஸும், டொமைன் யூசர்ஸும் வந்து உங்களுக்கு மெயினா ஒரு ஒரு குரூப்பு. எதுக்காக சொல்றேன்னா, நீங்க வந்து இந்த 2 யூசர்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து டொமைன வந்து லாகின் பண்ண முடியும். டொமைன வந்து இந்த டொமைன் யூசர்ஸ்ங்கிறத தான் உங்களோட டொமைன் லாகின் பண்ண முடியும். டொமைன்னா இந்த ஏடிஐல ஏற்கனவே நீங்க வந்து ஒரு பிசிய வந்து டொமைன்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, அந்த பிசிய வந்து லாகின் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த டொமைன் அட்மின்ஸ் இருந்தா தான் உங்களோட டொமைன்ல கனெக்ட் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். எதனாலனா, இந்த ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டரால உங்களோட டொமைன் ஜாயின் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் இது 2ம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த 2 குரூப்ப மட்டும் நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் ஹவ் டொமைன் யூசர் கேன் லாகின் டூ த டொமைன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து கார்த்திக் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. கார்த்திக் ராஜான்ட்டு வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து ஹவ் ஹி கேன் லாகின் டூ த டொமைன் டொமைன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து அந்த கார்த்திக் ராஜா வந்து டொமைன்ல வந்து லாகின் பண்ணணும். அவங்களால எப்படி லாகின் பண்ண முடியும்? நான் போயிட்டு அந்த லோக்கல் பிசில வந்து நான் வந்து ஒண்ணுமே கிரியேட் பண்ணல. நான் டொமைன்ல தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து டொமைன்ல தான் ஒரு ஓயூல வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன் கார்த்திக் ராஜான்ட்டு. அவங்க வந்து எப்படி வந்து டொமைன் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து லாகின் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த பிசி எடுத்தீங்க. இது வந்து டொமைன் ஜாயின் பண்ணக்கூடிய பிசி. ஏற்கனவே டொமைன்ல ஜாயின் பண்ண பிசி. ஸோ இந்த ஒரு பிசி எடுத்தீங்க. இன்னொரு பிசிய பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இது டொமைன் ஜாயின் பண்ணாத பிசி. இது வந்து டொமைனு ஜாயின் பண்ணாத பிசி. நான் காட்டுறேன். ஸோ இதில போயிட்டு நான் என்ன செய்றேன்னா, என்னோட சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டீஸ் போய் பார்க்குறேன்.
சிஸ்டம் ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட டொமைன் வந்து ஜாயின் பண்ணாத பிசி. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட டொமைன் வந்து ஜாயின் பண்ண பிசி. இது வந்து என்னோட டொமைன் வந்து. இது வந்து என்னோட டொமைன் வந்து லாகின் பண்ண பிசி. ஸோ இது என்னோட டொமைன் வந்து லாகின் பண்ணாத பிசி. இந்த டொமைன் லாகின் பண்ணாத பிசியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்ன்னு இருக்குல்ல, அதோட கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா .ms அதோட கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுன்னு நான் இந்த குரூப்ஸ்ன்னு இருக்குல்ல, இதுனா வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த லோக்கல் கம்ப்யூட்டர்ஸோட குரூப்ஸ். அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவிலேஜ் யாருக்கு இருக்குன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த யார் வந்து இந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்களோ, இந்த லோக்கல் பிசியை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்களோ, அவங்கள வந்து ஹையஸ்ட் ப்ரிவிலேஜ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இருக்கும். இப்போ யாரெல்லாம் இந்த யூசர்ஸ் குரூப்ஸுங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து லோயஸ்ட் ப்ரிவிலேஜ் இருக்கும். ஓகேவா? இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஒரு ஒர்க் குரூப் கம்ப்யூட்டரு. இதில் இருக்கக்கூடிய குரூப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்கு வந்து யார் யாரெல்லாம் மெம்பர் இருக்காங்களோ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த யூசர்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ உங்களுக்கு தெரியும். மெம்பர் வந்து யார் இருக்காங்களோ உங்களுக்கு தெரியும். ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு டொமைன் ஜாயிண்ட் பிசியை பார்க்கும்போது இது டொமைன் ஜாயிண்ட் பிசி. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து அதே லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸோட கன்சோல் போய்க்கிங்க. லோக்கல் யூசர்ஸோட ஸோ இதில் போனீங்கன்னா இந்த குரூப்ஸுக்கு தானே நான் காட்டினேன், குரூப்ஸில் தானே காட்டினேன். இங்கே போனீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்களேன். இப்போ வந்து இந்த வந்துருச்சு பாரு. முன்னாடி இதில் என்ன பார்த்தோன்னா வேறோட நான் கிரியேட் பண்ணி சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து ஒர்க் குரூப்போடது. இதே நீங்கள் வந்து ஒரு டொமைன் ஜாயிண்ட் பிசியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா இதோட டொமைனோட அட்மின்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ யாரெல்லாம் இந்த குரூப்பில் வந்து அட்மினாக இருக்காங்களோ வெடிச்சோ சாரி. ஸோ இந்த டொமைன் இது வந்து டொமைன் என்னோட டொமைனு ஏடியா ஓகே ஏடி இது. யாரெல்லாம் இந்த டொமைன் அட்மினில் வந்து மெம்பராக இருக்காங்களோ அவங்கள வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் உள்ள டொமைன் ஜாயின் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஓகேவா? இந்த ஏடி அட்மின்ஸில் வந்து இந்த யாரெல்லாம் இந்த டொமைன் கம்ப்யூட்டரில் வந்து அட்மினாக இருக்காங்களோ, இந்த மெம்பராக இருக்காங்களோ அவங்களாம் வந்து ஆல் கிளைண்ட் பிசியை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். எதெல்லாம் டொமைனில் ஜாயின் பண்ணியிருக்கோ அந்த பிசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் வந்து அந்த டொமைனோட அட்மின் வந்து உங்களுக்கு வந்து ஏடியோட அட்மின் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டொமைன் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒர்க் ஆகும். இதே நீங்கள் யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டொமைன் யூசர்ஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து இருக்கும். ஏன் இந்த டொமைன்ஸ் யூசர்ஸ்ன்னு இப்போ இன்னொன்று ஒரு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த டொமைன் அட்மின்ங்கிறத வந்து நம்ம வந்து யாருக்கெல்லாம் இந்த அட்மின் ப்ரிவிலேஜ் வேணுமோ அதில் வந்து நம்ம இதில் போய்ட்டு நம்ம மெம்பரை வந்து ஆட் பண்ணணும். யாருக்கெல்லாம் இதில் வந்து இந்த அட்மின் குரூப்புக்கு வந்து நம்மளுக்கு தேவையோ அதில் வந்து நான் மெம்பரை வந்து ஆட் பண்ணணும். ஆனால் பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறீங்கள, ஒரு ஏடியில் வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது இந்த நம்ம கிரியேட் பண்ண யூசர் என்னன்னா கார்த்திக் ராஜ். டிஃபால்ட்டாக நான் ஒரு யூசர் மேனுவலாக நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மெம்பரில் வந்து நான் ஒன்றுமே ஆட் பண்ணல. நான் ஆட் பண்ணது எல்லாமே வந்து ஆர்கனைசேஷனில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனில் அவங்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணேன். ஆனால் இங்கே மெம்பர் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த யூசர் வந்து இந்த கார்த்திக் ராஜா வந்து டொமைன் யூசரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிடுவாருங்க. இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ
நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது, நீங்க மெம்பர் ஆஃப்ன்னு வந்து எதுலயுமே ஆட் பண்ண தேவையில்ல. இந்த டொமைன் யூசர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அக்கவுண்ட் கிரியேட் பண்ண பிறகு ஆட் ஆயிருவாங்க. ஸோ இந்த டொமைன் யூசர் வந்து என்ன செய்வாங்கன்னா, எப்ப நீங்க ஒரு கம்ப்யூட்டர வந்து ஏடில கனெக்ட் பண்றீங்களோ, உங்களோட ஏடி சர்வர் என்ன பண்ணும்னா, ஒரு புஷ் பண்ணும். அந்த குரூப்ஸ வந்து புஷ் பண்ணி, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்ல வந்து உங்களோட டொமைன் அட்மின் வந்து ஒரு டொமைன் அட்மின் குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணிடும். இதே நீங்க வந்து இந்த யூசர்ஸ் குரூப்ஸ்ல வந்து உங்களோட டொமைன் யூசர்ஸ்ங்க வந்து ஆட் ஆயிடும். அதனால தான் நீங்க வந்து ஒரு ஏடில வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது, உங்களோட ஏடி நீங்க கிரியேட் பண்ண அக்கவுண்ட், யூசர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்கல்ல ஏடில, அதெல்லாம் வந்து எப்படி லாக் ஆகும்னா, இந்த இது மூலியமா தான் லாகின் ஆகுது. ஏன்னா, இந்த நீங்க கிரியேட் பண்ண யூசர் வந்து இதுல வந்து மெம்பர் ஆஃப்ல இருக்காங்க. அப்ப மெம்பர் ஆஃப்னா, கண்டிப்பா இவங்கள வந்து இந்த இதுலயும் லாகின் பண்ண முடியும். உங்களோட கிளையன்ட் கம்ப்யூட்டர்லயும் லாகின் பண்ண முடியும். அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி வந்து கண்மூடித்தனமா நம்ம வந்து எ எ ஒரு யூசர வந்து ஏடில கிரியேட் பண்றாங்க. எப்படி நம்மளுக்கு வந்து அவங்க வந்து லாகின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. இதுல தான் உங்களுக்கு மெயின் கான்செப்ட். ஒரு ஏடில வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணாங்கன்னா, எப்படி கிளையன்ட் பீஸ்ல லாகின் பண்ண முடியும்னா, ஏன்னா கிளையன்ட் பீஸ்ல வந்து அந்த யூசர் அக்கவுண்ட்ல வந்து யூசர் குரூப்ஸ்ல வந்து இவங்களோட டொமைன் யூசர்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாவே நீங்க ஏடில ஜாயின் பண்ணும்போது உங்க ஏடி வந்து புஷ் பண்ணிடும். ஓகேவா? அந்த குரூப்ஸ வந்து புஷ் பண்ணிடும். அதனால தான் உங்களால லாகின் பண்ண முடியுது. ஓகேவா? இது மெயின் பாயிண்ட்டுங்க. இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இப்ப நீங்க வந்து இதே இன்னொரு யூசரு சரி அத விட்டுருவோம். இன்னொரு யூசர கிரியேட் பண்ணுங்க. இன்னொரு யூசர் வந்து கிரியேட் பண்ணுங்க. அதையும் பார்த்துருவோம். இன்னொரு யூசர் நான் கிரியேட் பண்றேன். சுந்தர் ராஜ்ங்கிற ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். சுந்தர் ராஜ். அதே டிபார்ட்மெண்ட் தான். ஓகேவா? சுந்தர் சுந்தர் ராஜ். ஸோ எஸ் டாட் ராஜ்ன்னு குடுத்துர்றேன் நானு. ஸோ நெக்ஸ்ட் குடுத்துர்றேன். ஸோ வந்து நான் இதே செலக்ட் பண்ணிட்டு, பாஸ்வேர்ட் நெவர் செலக்ட் பண்ணிட்டு குடுத்துர்றேன். ஓகேவா? அந்த சுந்தர் ராஜ்ன்னு நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்க இத கிளிக் பண்ணிட்டு அதோட ப்ராப்பர்ட்டீஸ்ல போய் பாருங்களேன். மெம்பர் ஆஃப்ங்கிறது நான் ஆட் பண்ணவே இல்ல. பை டிஃபால்ட்டா. அதே ஆட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதனால தான் உங்களோட 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 கிளையன்ட் பிசில வந்து நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அ டொமை அ க அ க நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அக்கவுண்ட் எல்லாமே உங்க கிளையன்ட் பிசில வந்து அவங்க லாகின் பண்ண முடியுது. ஓகேவா? புரியுதா? சப்போஸ் நீங்க வந்து இந்த இந்த கிளையன்ட் பிசில வந்து நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டரா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து இந்த இந்த குரூப்ஸ வந்து நீங்க வந்து பை டிஃபால்ட்டாவே அந்த குரூப்ஸ் ஆட் ஆயிடும். ஸோ இந்த குரூப்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து மெம்பர்ல வந்து உங்களோட எந்தெந்த அட்மின் தேவையோ ரைட்ஸோ அந்த எம்ப்ளாயி வந்து இதில ஆட் பண்ணா போதும். நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த டொமைன் அட்மின்ஸ்ங்கிறவர் வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப நீங்க இந்த இதில ஆட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஏடி சர்வர் கூட நீங்க லாகின் பண்ணலாம். அதனால வந்து இதில எந்த யூசருமே நீங்க வந்து டிஃபால்ட்டா ஆட் பண்ணாதீங்க. ஓகேவா? எந்த யூசருமே வந்து நீங்க டிஃபால்ட்டா ஆட் பண்ணாம அதுக்கு நான் செப்பரேட் பர்மிஷன் இருக்கு. அப்போ வந்து ஐடி சப்போர்ட்லாம் இருக்காங்களே சார், அவங்கலாம் எப்படி பண்ணுவாங்க? ஹெல்ப் டெஸ்க் இருக்காங்களே, அவங்கலாம் வந்து எந்த குரூப்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? ஒர்க் பண்ணுவாங்க? அவங்களுக்கு வந்து ஏடில வந்து ஆக்சஸ் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் அதுதான் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஏடில வந்து எந்த பர்மிஷனுமே இருக்காதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏடில வந்து நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல பார்த்தீங்கன்னா, எந்த பர்மிஷனே இருக்காது. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒன்லி ஹேவ் த ரைட்ஸ் டூ கிரியேட் த யூசர் ஆர் வந்து கிரியேட் த ஓயூ, கிரியேட் த குரூப்ஸ் எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கும். எந்த ஒரு யூசருக்குமே வந்து ஏடில வந்து கண்ட்ரோலே இருக்காது. ஓகேவா? இது வந்து நான் ஆன்போர்டிங்க்காக நான் சொல்லணும்னு நெனச்சேன். அதனால தான் நான் வந்து இந்த ஏடி அக்கவுண்ட் எடுத்து கிரியேட் பண்ணேன். ஸோ அட்மின் ஒன்லி ஹேவ் த ரைட்ஸ் டூ லாகின் டூ த ஏடி. ஓகேவா? வேற எந்த யூசருக்குமே வந்து ஆ இருக்காது. பிளஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரும் வந்து இந்த டொமைன் யூசருக்கு வந்து எந்த மெம்பரையும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஈவன் சப்போர்ட் கூட அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் இன்ஜினியரு, அ ஹெல்ப் டெஸ்க், ஃபீல்ட் சப்போர்ட் இன்ஜினியர் கூட இந்த டொமைன் அட்மின்ல வந்து அவங்க மெம்பர வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அட்மின்
ஹூ ஹேவ் த ஹையர் பொசிஷன், சீனியர் சப்போர்ட் இன்ஜினியர், ஜூனியர் சப்போர்ட் இன்ஜினியர் மட்டும்தான் இதில் வந்து குரூப்ஸில் வந்து இந்த இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஐடி சப்போர்ட்டில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. யாரெல்லாம் இனி ஐடி சப்போர்ட் ஆக உங்களுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கீங்களோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சிருச்சா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து 2வது பாயிண்ட்டு, 3 பாயிண்ட்டு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 3 பாயிண்ட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ 2nd பாயிண்ட்டு கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பெண்டிங் இருக்குது. இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதில வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், கார்த்திக் ராஜாவுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் லாகின்ல வந்து அவங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற மாரி சொல்லியிருந்தேன். அந்த ஆப்ஷன் வந்து குடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், இது ஒரு கிளையன்ட் பிசி. நான் வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல இருந்தேன். ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஸ்விட்ச் யூசர் குடுத்துட்டு, நான் வந்து கார்த்திக் ராஜா வந்து இதில லாகின் பண்றேன். ஸோ கார்த்திக் ராஜாவுக்கு வந்து ராஜான்னு சொல்லி குடுத்துருந்தேன். என்னோட பாஸ்வேர்ட். ஸோ இத நான் வந்து அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி, நான் அத வந்து லாகின் பண்றேன். கிளையன்ட் பீஸ் லாகின் பண்ணேன். நான் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா, யூசர் வாண்ட் டூ சேஞ்ச் த பாஸ்வேர்ட் ஆன் நெக்ஸ்ட் லாகின் அந்த ஆப்ஷன டிக் பண்ணிட்டு, நான் வந்து இந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, யூசர் பாஸ்வேர்ட் மஸ்ட் பி சேஞ்ச்டு பிஃபோர் சைன் இன் அந்த ஆப்ஷன் வந்துரும். ஸோ அவங்க வந்து நம்ம டிஃபால்ட் பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணிட்டு, அவங்களோட ஓன் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த யூசர் வந்து ஓன் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது அ எதுக்காகன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனில வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு தான் எல்லாருக்கும் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது வப்பாங்க. ஸோ டிஃபால்ட் பாஸ்வேர்டு எல்லா யூசருக்கும் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. அது வந்து மெயின் செக்யூரிட்டி லெவல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் லெவல் அது. டிஃபால்ட் பாஸ்வேர்டு எந்த யூசருக்கும் எல்லா யூசருக்கும் வந்து காமனா இருக்கக்கூடாது. ஏன்னா, உங்கள ஹேக்கர்ஸ்க்காக உங்கள ஈஸியா வந்து ஹேக் பண்ண தெரியும். ஸோ யார் யாரெல்லாம் எம்ப்ளாயி ஜாயின் பண்றாங்களோ, அவங்களோட ஓன் பாஸ்வேர்ட அவங்க கிரியேட் பண்ண சொல்லி நம்ம அலோவ் பண்ணிடணும். ஸோ 2 டைப்பா வந்து நம்ம ஓன் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லி அலோவ் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஏடி மூலியமா அலோவ் பண்ணலாம். ஸோ எப்போ வந்து நீங்க வந்து ஒரு யோடில ஏ ஏடி மூலியமா அலோவ் பண்ணலாம். எப்போ வந்து இந்த ஒரு யூசர் கிரியேட் பண்ணி யூசர் 1 ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் 1 அ u.1 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் குடுத்த பிறகு, இதில நீங்க இந்த ஆப்ஷன் குடுத்து நீங்க அலோவ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷன் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இந்த இது வந்துரும். இந்த ப்ராசஸ் வந்து வந்துரும். ஸோ இது நான் குடுத்துட்டு நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு யூசர கிரியேட் பண்றேன். ஓகேவா? நான் இன்னொரு ஸோ இத நான் வந்து அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணதுனால எனக்கு சேஞ்ச் பாஸ்வேர்ட் வந்துருச்சு. ஸோ லாக் ஆன் ஆயிட்டாரு. ஸோ லாகின் ஆவுறாரு. ஃபர்ஸ்ட்டு எப்பொழுதுமே வந்து உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் வந்து அதில ஒரு ப்ரொஃபைலோட அக்கவுண்ட் வந்து நீங்க லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்ஸ்டலேஷன் டிஸ்ப்ளே வரும். லாகின் ஆயிட்டாரா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சப்போஸ் அந்த அந்த யூசருக்கு வந்து குரூப் பாலிசி அதேமாரி கனெக்ட் பண்ணியிருந்தாங்க லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில வந்து செட் ஆகும். இந்த பேக்கிரவுண்ட் ப்ராசஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செட் ஆகும். ஸோ நம்ம எதுவும் செட் பண்ணல. நான் வந்து குரூப் பாலிசினா என்னன்னு சொல்லிட்டு அப்புறமேல காட்டுறேன். ஆகல.
ஓகே. ஸோ, நம்ம வந்து என்ன செஞ்சோம், இந்த கார்த்திக் ராஜாங்கிறது வந்து கிரியேட் பண்ணிட்டு, நான் வந்து அவருக்கு வந்து இந்த யூசர் மஸ்ட் சேஞ்ச் த பாஸ்வேர்ட் ஆன் அந்த ஆப்ஷன் செக் பண்ணிட்டு, நம்ம கார்த்திக் ராஜோட அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ, அதனால தான் நம்ம வந்து இந்த கிளையன்ட் பிசில வந்து நம்ம லாகின் பண்ணும்போது, சேஞ்ச் த பாஸ்வேர்ட்ன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கேட்டுச்சு. ஸோ, இது இல்லாம நீங்க வந்து எப்படி பாஸ்வேர்ட வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து சேஞ்ச் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் அத அமுத்துனீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் அத அமுத்துனீங்கன்னா, இந்த சேஞ்ச் பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அத குடுத்துட்டு சாரி என்னோட இதில போயிடுச்சு. ஸோ இந்த சேஞ்ச் பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, இந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து நீங்க ஓல்டு பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, நீங்க வந்து சேஞ்ச் பண்ண வைக்கலாம். 2 ஆப்ஷன். ஒண்ணு வந்து நம்ப அந்த யூசர் சேஞ்ச் த பாஸ்வேர்ட் ஆன் நெக்ஸ்ட் லாகின் இத வச்சு நம்ம குடுக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யலான்னா, நம்ம வந்து கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் எந்த யூசருக்கு வந்து அந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணுமோ, அதில வந்து கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட்ட வச்சுட்டு நம்ம வந்து குடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அ அதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோம்? அ அதுக்கு அடுத்து வந்து இந்த அக்கவுண்ட் இஸ் டிசேபிள்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் வந்து நான் சொல்லி தரேன். இது பார்த்தாச்சு. யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்ட்ன்னு சொல்லிட்டு நான் அதையும் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டேன். ஸோ இதில வந்து அக்கவுண்ட் இஸ் டிசேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இது வந்து எதுக்காகன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த மெயில வச்சு நான் சொல்றேன். இந்த மெயில வச்சு சொல்றேன். ஸோ இந்த மெயில்ல வந்து திடீர்னு என்ன ஆகுதுன்னா, இன்னொரு மெயில் வருது நம்ம ஹெச்ஆர்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட்டு யூசர் வந்து ஜாயின் பண்ண போறாரு. எதுலன்னா, இந்த இந்த டேட்லயே வந்து அவர் ஜாயின் பண்ண போறாரு. இந்த சுந்தர் ராஜ்ன்னு வந்து நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணல இப்போதைக்கு. இவரு வந்து அ ட டைம் எடுக்கும். ஒரு 10 நாள் டைம் எடுக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படிங்கும்போது என்ன செய்யலாம்னா, நீங்க வந்து அ டைம் எடுக்கும்னா, அப்போ வந்து நீங்க என்ன செய்யணும்னா, அந்த அக்கவுண்ட் வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. சுந்தர்ராஜ்ங்கிற அக்கவுண்ட் வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிங்காக நீங்க என்ன செய்யலாம்னா, இந்த சுந்தர்ராஜ்ன்னு இருக்குல்ல, சுந்தர்ராஜ வந்து அ போனீங்கன்னா, சுந்தர்ராஜ ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து டிசேபிள் அக்கவுண்ட் இருக்குல்ல, அத குடுத்துறலாம். இப்ப இந்த டிசேபிள்டு அக்கவுண்ட் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க அங்க டிசேபிள் பண்றீங்கல்ல, அக்கவுண்ட் இஸ் டிசேபிள்ன்னு சொல்லிட்டு அந்த டெம்ப்ளேட்ல காட்டுச்சுல்ல, அந்த மாரி தான் இதுவும் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புது யூசர் வந்து ஆன்போர்டிங் ஆக போறாரு. நீங்க குடுக்குறீங்க. ஸோ இந்த யூசரே வச்சுக்கங்களேன். நான் டெலீட் குடுத்துடுறேன். சுந்தர்ராஜ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ சுந்தர்ராஜ் வந்து இப்போதைக்கு லாகின் இப்போதைக்கு ஜாயின் பண்ண போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போதைக்கு என்ன செய்யலாம்னா, நீங்க வந்து இன்னொரு மெயில் வரப்ப நீங்க இந்த யூசர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தேவையில்ல. ஓகேவா? ஏற்கனவே நீங்க வந்து அந்த மெயில் படியே நீங்க அக்கவுண்ட்டே கிரியேட் பண்ணி, அத லாகின் பண்ண முடியாத அளவுக்கு செட் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கு தான் அந்த இது யூஸ் ஆவுறது. டிசேபிள் அக்கவுண்ட் வந்து யூஸ் ஆவுறது. வந்து சுந்தர்ராஜ், அதே சுந்தர்ராஜ், ராஜ், நெக்ஸ்ட்டு அக்கவுண்ட் டிசேபிள். துபை அட் 2020. ஸோ இதில வந்து நான் அக்கவுண்ட் இஸ் டிசேபிள்டு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் குடுத்துடுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிசேபிள் ஆயிடும். இந்த சுந்தர்ராஜ்ங்கிறதால உங்களால லாகின் பண்ண முடியாது. உங்க சுந்தர்ராஜால லாகின் பண்ண முடியாது. ஸோ இதுதாங்க உங்களுக்கு வந்து யூஸ் ஆவுறது. எப்படி ஆன்போர்டிங் ஆவுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, அ ஆன்போர்டிங் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ ஆன்போர்டிங் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. நியூ ஆப்ஜெக்ட் கிரியேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து ஏடியோட டிஃபால்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சின்னதா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன பார்த்தோம்னா, அ ஸோ வந்து நெக்ஸ்ட்டு 2வது என்ன பார்த்தோம்னா, ஏடியோட டொமைன் டொமைன் டிஃபால்ட் குரூப்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து எக்ஸ்ப்ளைனிங் ஹவ் டொமைன் யூசர் கேன் லாகின் டூ த கேன் ஏபிள் டூ லாகின் டூ டொமைன் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு பார்த்தோம். பேக்ரவுண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன செய்ய போறோம்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு அடுத்து பர்ப்பஸ் ஆஃப் டெலிகேட்டிங் ஏடி, யூசி டூ ஐடி சப்போர்ட், அடுத்து இன்ஸ்டாலிங் ஆர் ஆர்எஸ்ஏடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பாயிண்ட்ஸ பார்ப்போம்.
ஸோ இந்த இது எல்லாமே வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க உங்களோட சர்வர் இருக்குல்ல, சர்வர்ல வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு அட்மினால தான் இந்த சர்வர வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த இதோட மெயில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ இந்த மெயில் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்போர்ட் இன்ஜினியர் 2 சப்போர்ட் இன்ஜினியர் வந்து ஜாயின் பண்றாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அந்த பர்மிஷன் குடுக்கணுமா? ஏடியோட பர்மிஷன் குடுக்கணுமா? அவங்க லாகின் பண்ணி அவங்க யூசர் கிரியேட் பண்ண பர்மிஷன் குடுக்கணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டெலிகேட்ன்னு சொல்லிட்டு நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா, டெலிகேட்ன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன். டெலிகேட் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ன்னு இருக்குல்ல, அதோட கன்சோல மட்டும் இவங்களுக்கு வந்து பர்மிஷன் குடுத்து, அவங்க வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ண அளவுக்கு சப்போர்ட் டீம் வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணலாம், ஆன்போர்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குடுக்குற பர்மிஷன் தான் வந்து இந்த டெலிகேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது எது மூலியமா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அவங்களோட லோக்கல் இவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் டீமுக்குன்னு ஒரு பிசி அசைன் பண்ணியிருப்போம்ல. ஒரு ஒரு சப்போர்ட் ஆளுக்கும், ஒரு சப்போர்ட் எம்ப்ளாயிக்கும் வந்து நம்ம ஒரு பிசி அசைன் பண்ணி அவங்க பிசில வந்து இந்த இந்த டூல் ஆர் RSAT அந்த டூல வச்சுட்டு, அவங்க வந்து எப்படி வந்து யூசர கிரியேட் பண்றது, சப்போர்ட் டீம் வந்து எப்படி யூசர் கிரியேட் பண்றது, அவங்களுக்கு என்னென்னலாம் பர்மிஷன் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ் நம்பர் 5 எவ்வளோ சீக்கிரம் நான் கிரியேட் பண்ண முடியுமோ, அந்த கிளாஸ கிரியேட் பண்ணி நான் வீடியோவா அப்லோட் பண்றேன். ஓகே. பாய்.